கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 80ஆம் வசனம். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான். யோவான் ஆகிய அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியானவராலே தேவனாலே பலம் கொண்டது இஸ்ரவேலராகிய மக்களுக்கு தன்னை ஒரு தீர்க்கதரிசியாக இயேசுவுக்கு முன்னோடியாக காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான் என்று சொல்லி பார்க்கின்றோம். பிள்ளை என்று பிறந்தால் அது வளர வேண்டும், பலம் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் எப்படி வளருகிறோம், எப்படி பலம் கொள்ளுகிறோம்? கர்த்தருக்குள் வளருகிறோமா, பலம் கொள்ளுகிறோமா? நாம் யாருக்குள் பலம் கொள்ளுகிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். அடுத்ததாக அவன் பெரியவனாக மட்டும் வனாந்தரங்களிலே இருந்தான் என்று பார்க்கின்றோம். சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் நல்ல முதிர் வயதிலே பிறந்த பிள்ளை, செல்ல பிள்ளை, ஒரே பிள்ளை. ஆனாலும் தேவதூதன் சொன்ன பிரகாரம் அவர்கள் இருவரும் அந்த பிள்ளையை உலகத்தால் கரைபடாமலும் தலையிலே சவரகன் கத்திபடாமலும் அவனை ஆண்டவருக்கென்று வளர்த்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். அடுத்ததாக வயதான காலத்தில் பிறந்த பிள்ளை வனாந்தரத்தில் போய் இருக்கிறானே என்று அந்த தாய் தந்தை கவலைப்படவில்லை, கலங்கவில்லை. ஆண்டவர் தந்த பிள்ளையை அவருக்காகவே வளர்த்து விடுவோம் என்று பெற்றோரும் ஆண்டவருக்கு ஏற்றபடி வளர்த்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் தந்த பிள்ளையை நாம் எப்படி வளர்க்கின்றோம்? அவருக்கென்று வளர்க்கிறோமா? ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாய் வளர்க்கிறோமா? உலகத்துக்கு பிரியமான பிள்ளையாய் வளர்க்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். இப்படித்தான் ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை அநேக வருஷங்களுக்கு பிறகு கோயில் கோயிலாக பொருத்தனை பண்ணி தவமிருந்து பிறந்தது. அதை பெற்றோர் பாராட்டி சீராட்டி அவன் விருப்பப்படியே வளர்த்தார்கள். கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்து கஷ்டம் என்றால் என்ன என்று தெரியாமல் வளர்த்தார்கள். காலங்கள் கடந்தன, சரியான படிப்பும் இல்லை, நல்ல குணங்களும் இல்லாமல் போய்விட்டது. கடைசியாக பெற்றோர் ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்தால் சரியாகி விடுவான் என்று சொல்லி நினைக்கிற வேளையிலே அவனாகவே ஒரு பெண்ணை திருமணம் செய்து விட்டான். இப்போது அவன் வாழும் சரியில்லை, பெற்றோருக்கு நிம்மதி இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, நான் எனக்கு தந்த குழந்தையை உமக்கென்று வளர்ப்பேன், உமக்கு பிரியமான பிள்ளையாக வளர்ப்பேன் என்று பொருத்தனை பண்ணி வளர்ப்போம். ஆசீர்வாதங்களை பெறுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் நீர் எனக்கு தந்த குழந்தையை உலகத்துக்காக அல்ல, உமக்காக வளர்ப்பேன். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.